யூகே வரதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஹெல்த் சர்வீஸ் ஏகேஏ NHS அத பத்தி பாப்போமா? Welcome to the day 16 of things you should know before coming to UK. பீயிங் அன் இந்தியன் ஸ்டூடெண்ட், அதுவும் நான் வந்து ஜிப்மர்ல படிச்சேன். ஒரு வாட்டி நானும் என் ஃப்ரெண்டும் விளையாடிட்டு இருக்கும்போது நான் கீழே விழுந்து கால் பேத்துக்குச்சு. அது ஒரு 10:30 மணி இருக்கும். அப்பவே நான் எமர்ஜென்சிக்கு போயிட்டு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அப்பயே ரெடி ஆயிட்டேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு யூகே வந்து ஒரு மாசத்துல எனக்கு ஒரு மாதிரி கிளைமேட் சேஞ்ச்னால உடம்பு சரியில்லாம தொண்டெல்லாம் வலி, பேச கூட முடியல. சரி, நான் ஜிபி அப்பாயின்மெண்ட் போட்டதுக்கு ஜிபி ரெஜிஸ்டர் ஆகி வர்றதுக்கே எனக்கு 1 வீக் ஆச்சு. அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு 2 வாரம் ஆச்சு. இந்த மீன் டைம்ல நானே ரெடி ஆயிட்டேன். அதுதான் இங்க இருக்கிற கசப்பான உண்மை. சோ இந்தியால இருந்து யூகேக்கு வரும்போதே ஒரு பேசிக்கான செக்அப் பார்த்துட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கை வைத்தியமும் கத்துட்டு வாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ எனக்கு கடைசியா ஹெல்ப் பண்ணது அந்த கஷாயம் தான். அதே மாதிரி நான் யூனிவர்சிட்டி அகாமடேஷன்ல இருக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து என்னாச்சுன்னா, அவன் சமைக்கிறேன்னு போயிட்டு கையை வெட்டிக்கிட்டு கை ஃபுல்லா பிளட் ஆயிடுச்சு. சரின்ட்டு ஜிபியை போய் பார்க்கலாம், எமர்ஜென்சி போய் பார்க்க முடியும், போய் பார்க்கலான்றதுக்காக கேப் புக் பண்ணா கேப் டிரைவர் நீங்க உடம்பு ஃபுல்லா பிளட் இருக்கு, நாங்க ஏத்த மாட்டோம்னு சொல்லிட்டு திருப்பி அவன் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய் எமர்ஜென்சில பார்த்தா அங்க 6 மணி நேரம் அவன் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பண்ணாங்க. ஈவன் அங்க வந்துட்டு அப்புறமா அவங்க சும்மா ஸ்டிச்சஸ் எல்லாம் போடல, அது ஏதோ ஒரு மாதிரி பண்ணி ஏதோ ஒன்று அணைச்சு விட்டாங்க. ஸோ பி கேர்ஃபுல் கைஸ், இங்க வந்தாலுமே நம்ம தான் பாத்துக்கணும்.